ஹாய் கிஸ்பாட் யூவர்ஸ், நான் உங்கள் ஷரத். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அண்மையில் ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்கள் ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிற மாதிரியான விபத்துகள் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக நம்மளுடைய வாசகர்கள் நமக்கு கேட்டுக்கொண்டது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ப்ராப்பராக பராமரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன எளிமையான டிப்ஸ்களை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 24 மணி நேரமும் நம்மளுடைய கைகளில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம குளிக்க போகிற இடமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற இடமாக இருந்தாலும் சரி, ஏன் தூங்கும்போது கூட சில பேர் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பக்கத்தில் வச்சுட்டே தான் தூங்குவாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாகவே ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை எப்படி ப்ராப்பராக பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஓவர் ஹீட்டால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்றது தான். இந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுக்கு காரணங்கள் என்ன, ரொம்ப பெரிய பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. இது எல்லாமே ஒரு சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன விஷயங்களில் மாற்றினாவே நம்ம பக்காவாக சேஃபாக இருக்க முடியும். அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம பராமரிக்கணுமா அப்படின்ற கேள்வி சில பேருக்கு இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன்ஸை எல்லாம் பராமரிக்கிறது முக்கியமா அப்படின்ற கேள்வியும் சில பேருக்கு இருக்கும். ஆமாங்க, ரொம்பவே முக்கியம் தான். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் எலக்ட்ரானிக் சாதனம் தான். ஸோ இந்த சாதனங்களை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஸோ முதல்ல நம்ம எப்படி நம்ம ஸ்மார்ட் ஃபோனை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் ஒரிஜினல் அடாப்டர் கேபிள்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து மார்க்கெட்டில் விற்கிற போலியான கேபிளோ இல்லை கொஞ்சம் சீப்பான கேபிள்ஸ் ஏதாவது ஆத்திரவசத்துக்கு கூட யூஸ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, நைட்டில் சார்ஜ் போடும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை சார்ஜில் போட்டு கம்ப்ளீட்டாக தூங்கிடுவாங்க, காலையில் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. ஏன்னா நீங்கள் ப்ரோலாங்காக உங்களுடைய பேட்டரி சார்ஜில் போட்டிருக்கும் போது அது பேட்டரியோட லைஃப்பையும் கம்மி பண்ணும். ஓவர் ஹீட் ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய பேட்டரியோட லைஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்றத அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேட்டரியை மாற்றணும். நீங்கள் பேட்டரியை மாற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோனோட பிராண்டட் பேட்டரிஸை மட்டும் வாங்கி மாற்றுங்க. லோக்கலில் விற்கிற சீப்பான பேட்டரிஸ் எதுவும் வாங்கி போடாதீங்க, அது ரொம்ப சேஃபே இல்லை. அடுத்தபடியாக நம்ம கவனிக்க வேண்டியது செக்யூரிட்டி விஷயம் தான். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் சேவ் பண்ணுறோம். அதுதான் உண்மை. நம்மளுடைய பேங்கிங் டீட்டெயில்ஸ்லேருந்து நம்மளுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் நம்ம ஏடிஎம் பின்னை கூட சில பேர் நம்ம உங்களை கான்டாக்ட்ஸில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாதுகாக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்மார்ட் லாக் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பின் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஃபேஸ் லாக் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி தெஃப்ட் பின் லாக்கையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கையில் இருந்து ஒரு வேளை தவறிட்டாலோ இல்லை வேறு யார் கைக்கோ போயிட்டாலுமே கூட உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வேறு யாராவது ஆக்டிவேட் பண்ண நினச்சா அதை ரீசெட் அடித்ததுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயமாக தான் இருக்கும். இதை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டச் லாக்ஸ் தான். டச் லாக் மெயின்டெனன்ஸ்குள்ளே வருதா அப்படின்னு நீங்கள் கேள்வியாக நினைக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு விஷயம் தான். ஏன் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். உங்களுடைய கீபேட் அண்ட் டச் லாக்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவும் அவசியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்கள் சட்டப்பையிலையோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது தேவையில்லாத எண்களுக்கு அழைப்புகளோ இல்லை மெசேஜ்களோ செல்லக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேங்கிங் ஆப்ஸ்கள் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா பணப்பட்டுவாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஏதாவது ஆப் தெரியாமல் டெலீட் ஆகலாம், அதில் இருக்க டேட்டாக்களும் டெலீட் ஆகலாம். அதனால் உங்களுடைய டச் லாக்குகளை ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை சுத்தம் பண்ணுறது தான். சுத்தம் பண்ணுற முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏகப்பட்ட பேர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்மார்ட் கேஸ் வாங்கி போட்டிருப்பாங்க, அதை கடைசி வரைக்கும் கழட்டவே மாட்டாங்க. அதை எப்போயாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அதை கழட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் கழட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட தூசிகளும் துகள்களும் அதில் அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடியோடு மறந்துடுங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்களை முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ முடியுமோ அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். ஒரு மெல்லிசான துணியை எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். தண்ணீரோ இல்லைனா ஹார்ட் டிடர்ஜென்ட்ஸோ இல்லை சால்வெண்ட்ஸோ யூஸ் பண்ணி துடைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் மெல்லிசான துணிகளை வச்சு மெதுவாக க்ளீன் பண்ணுங்கள். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பாதுகாத்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்மார்ட் ஃபோன் கேசஸ் தான். ஒரு ப்ராப்பரான ரப்பர் கேஸோ இல்லை கம்ப்ளீட்டாக உங்கள் மொபைலை மூடுற மாதிரியான கேஸ்களை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. ஹார்ட் கேஸஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குமான்றது தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பம்பர் கேஸஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்கள் எல்லா பக்கமும் கவர் செய்கிறதுனால முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தூசி மற்றும் ஸ்க்ராச்சஸ்லேருந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்றத உண்மை. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உடனடி வெப்பநிலை மாற்றங்கள் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ போகிறீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி சேஞ்சஸ் நிறைய ஏற்படும். அதனால் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஈரப்பதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது உலர வைப்பது ரொம்பவும் அவசியம். இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. உங்களை கேஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தாலே போதுமானது தான்.
அடுத்தபடியாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஓவர் ஹீட் ப்ராப்ளம்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வென்டிலேஷனுக்காக சுவாசிக்க விடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய பேக்ரவுண்ட் டேட்டாஸ் எதுவும் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணாதீங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது உங்களுடைய ஈரமான சர்க்யூட்ஸ் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதனால் உங்கள் ஃபோனை வெடிக்கிறதுக்கான ஆபத்துக்கள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஈரமாகிடுச்சு இல்லை தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை அக்கா பிரித்து நீங்கள் அரிசி பையில் போட்டு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபோனில் இருக்க ஈரப்பதை எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது பாதுகாப்பானது. இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எளிய முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும், பாதுகாத்துக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டெக் அண்ட் கேஜெட் நியூஸ் ப்ளீஸ் விசிட் tamilkispot.com. தேங்க்யூ.